உடன்பிறப்புகள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட வழக்கறிஞர் தங்க கோபிநாத். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்கியிருக்க ஒரு மிகப்பெரிய ஜனநாயக உரிமை என்னன்னா அது நம்மளோட வாக்குரிமை. இந்த வாக்குரிமையை சில மாநிலங்களில் திட்டமிட்டு பறிச்சிருக்காங்க. பீகார், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் எஸ்ஐஆர்னு சொல்லப்படுகிற சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தின் மூலம் சிறுபான்மையின மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் மற்றும் பெண்கள் போன்றோரை வாக்குரிமையை வாக்காளர் பட்டியலிருந்து திட்டமிட்டு இந்த பாஜக தேர்தல் ஆணையத்தோட கூட்டணி வச்சுக்கிட்டு நீக்கிட்டு வர்றாங்க. இது ஒரு மிகப்பெரிய அநீதி. இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் சட்ட திருத்தத்தின் மூலம் பீகாரில் கிட்டத்தட்ட 80,000 இஸ்லாமிய மக்களோட வாக்குரிமையை திட்டமிட்டு தேர்தல் ஆணையம் நீக்கியிருக்கு அப்படின்னு மூத்த வழக்கறிஞர் திரு பிரசாந்த் பூஷன் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கும். அது பீகார், மகாராஷ்டிரெலாம் பண்ணிட்டு இப்போ இந்த எஸ்ஐஆர் சட்ட திருத்தத்தை தமிழ்நாட்டிலையும் கொண்டு வந்திருக்காங்க. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் இப்போ நம்மளையும் கடிக்க வந்திருக்காங்க. இதை நம்ம இப்போ கண்டிக்கலை அப்படின்னா நம்மளோட வாக்குரிமைக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக அமையும். இந்த கள்ள கூட்டணி வச்சுருக்க பாஜகவும் தேர்தல் ஆணையம் ஒரு மிகப்பெரிய ஜனநாயக அச்சுறுத்தலாக அமைஞ்சிருவாங்க. வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்யணும் அப்படின்னா தாராளமாக தேர்தல் ஆணையம் இதை செய்யலாம். ஆனால் இப்படி அவசர கதியில் இதை பண்ணக்கூடாது. முறையான கால அவகாசம் கொடுத்து பண்ணோம். இப்படி வாக்காளர் பட்டியலிருந்து நம்ம பெயரை நீக்கிறதுக்கு இந்த கள்ள கூட்டணி வச்சுருக்க பாஜகவும் தேர்தல் ஆணையம் சேர்ந்து சதி பண்ணும் அப்படின்னா தமிழ்நாடு அதை ஒருபோதும் அனுமதிக்காது. ஏன்னா திராவிட மாடல் முதல்வர் தலைமையிலான தமிழ்நாடு உரிமைகளுக்காக போராட ஒருபோதும் அஞ்சியதில்லை. ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு நம்முடைய முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் சொல்லியது போல டெல்லியில் சங்கிகளுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாக இருக்க அக்கா கனிமொழி அவர்கள் தலைமையிலையும் அண்ணன் தளபதி அவர்கள் தலைமையிலையும் நாம் ஓரணியில் நின்று நம்முடைய கட்சி வேட்பாளர்களையும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களையும் வெற்றி பெற செய்யணும். வாக்குரிமையை காப்பதும், நீதியை நிலைநாட்டுவதும், ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதும் நம்மளோட கடமை. இதெல்லாம் நம்ம போராடி தான் பெறணும்னா தமிழ்நாடு ஒருபோதும் அதுக்கு அஞ்சாது. நீதிக்கு மட்டும்தான் தமிழ்நாடு வாக்களிக்கும். வாக்குரிமையை காப்போம், ஜனநாயகத்தை மீட்டெடுப்போம். திராவிட மாடல் ஆட்சி 2.0 அமையறதுக்கு ஓரணியில் திரண்டு நிற்கிறோம். நன்றி.